Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது functions of several variable Jacobians. இது ரொம்ப important university question. Sum என்னன்னு பார்த்தீங்கன்னா if u is equal to yz divided by x, v is equal to zx divided by y, and w is equal to xy divided by z, then show that dou of u v w divided by dou of xy z equal to 4. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை இன்னொரு மாடல்லையும் கேட்பாங்க. இதே சேம் கொஸ்டின் தான், ஜஸ்ட் வேரியபிள் மட்டும்தான் மாறி இருக்கும். அதாவது யூக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா y1 இஸ் ஈக்குவல் டு இந்த xy zக்கு பதிலாக x1 x2 x3ன்னு கொடுத்துருப்பாங்க. x2 x3 டிவைடட் பை x1 அண்ட் y2 இஸ் ஈக்குவல் டு x3 x1 divided by x2 and y3 is equal to x1 x2 divided by x3. Then find dou of y1 y2 y3 divided by dou of x1 x2 x3 அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து ஷோ தட்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபைண்ட் தட்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே uvwக்கு பதிலாக y1 y2 y3ன்னு இருக்குது, xyzக்கு பதிலாக x1 x2 x3ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், இது உங்களுக்கு கொடுக்கலனாலும் உங்களுக்கு இது தெரியும், ஷோ தட் என்ன தான் வரும், இதுக்கு 4 தான் வரும் அப்படின்னுட்டுன்னு. இந்த மாதிரி நமக்கு சம்மை கொடுத்தா கூட நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்யூஷன் இப்படியே வச்சும் போடலாம், x1 x2 x3ன்னு. பட் x1 x2 x3 போடுறது உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸில் இருக்கிறதுனால நம்பர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், லெட் y1 இஸ் ஈக்குவல் டு u, y2 இஸ் ஈக்குவல் டு v அண்ட் y3 இஸ் ஈக்குவல் டு w. uv wன்னு மாற்றிருக்கோம். அண்ட் x1 is equal to x, x2 is equal to y, x3 is equal to z அப்படின்னு மாற்றிட்டு, ஸோ find dou of u v w divided by dou of x1 x2 x3. ஸோ we can find அப்படின்னு இங்கே எழுதிருங்க. ஸோ we can find இதை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் வந்து 4 தான் வரும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அப்படியே விட்டாலும் ஓகே. ஆனால் இந்த uvwன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக dou of y1 y2 y3 by dou of x1 x2 x3 equal to 4 அந்த மாதிரி ஆன்சர் எழுதினா போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே கொஸ்டின் தான். ஒன்று இந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் இப்படியெல்லாம் மாற்றலை, எனக்கு இப்படியே போட தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சம்ம பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம், அப்போ தான் என்னென்ன கண்டுபிடிக்கணுங்கிறதே நம்மளுக்கு தெரியும். டோ ஆஃப் u v w டிவைடட் பை டோ ஆஃப் x y z இஸ் ஈக்குவல் டு ஜக்கோபியன் ஆஃப் u v w டிவைடட் பை x y z. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் 3 ஃபங்க்ஷன் வித் 3 வேரியபிள் இருக்குது. அப்போ டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு 3/3 டிட்டர்மினன்ட் வரும். டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ இசட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வி. ஸோ டோ வி பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய், டோ வி பை டோ இசட். நெக்ஸ்ட் டோ டபிள்யூ பை dou x, dou w by dou y, dou w by dou z.
ஸோ நம்ம இதனோட வேல்யூஸை தான் கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினண்ட்டில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எழுதிப்போம். u இஸ் ஈக்குவல் டு yz டிவைடட் பை எக்ஸ். நமக்கு என்ன தேவை? டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ இசட் தேவை. டோ யூ பை டோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒய் இசட் கான்ஸ்டன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா 1 பை எக்ஸ்ன்னு இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும் d of 1 by x is equal to minus 1 by x squared அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x squared. அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறப்போ இசட்டும் எக்ஸும் கான்ஸ்டன்ட். அந்த இசட் பை எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். ஒய்யை பண்ணால் 1. அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணுறேன். அப்போது y by x கான்ஸ்டன்ட்டு, இசட்டை பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு v எடுத்துக்கிறேன். v இஸ் ஈக்குவல் டு zx டிவைடட் பை y. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோ v பை டோ எக்ஸ், டோ v பை டோ y, டோ v பை டோ z மூணும் தேவை நமக்கு. ஸோ அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது z பை y கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை பண்ணால் 1. அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறேன். zx கான்ஸ்டன்ட்டு 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 1 பை ஒய் ஸ்கொயர். அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணும்போது எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட்டு, இசட்டை பண்ணால் 1. அடுத்தது w இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை z. அப்போது டோ w பை டோ எக்ஸ் பண்ணோன்னா y பை z கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை பண்ணால் 1. டோ w பை டோ y பண்ணும்போது x பை z கான்ஸ்டன்ட்டு, yயை பண்ணால் 1. அடுத்தது டோ w பை டோ z பண்ணும்போது x y கான்ஸ்டன்ட்டு 1 பை zஐ பண்ணால் மைனஸ் 1 பை z ஸ்கொயர். இப்போ நம்ம எல்லா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம டிட்டர்மினண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ நான் முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஜக்கோபியன் ஆஃப் u b w divided by x y z equal to determinant of dou u by dou x, dou u by dou y, dou u by dou z. அதே மாதிரி dou v by dou x, dou v by dou y, dou v by dou z. Same thing, dou w by dou x, dou w by dou y, dou w by dou z, determinant of. So which is equal to நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸை கொண்டு போயிட்டு இப்போ 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி டோ யூ பை டோ எக்ஸ் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு first term dou u by dou x minus yz by x squared. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வச்சு பண்ணது எல்லாத்தையும் எழுதிடலாம். நெக்ஸ்ட் டோ யூ பை டோ ஒய் பார்த்தீங்கன்னா z பை எக்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ z பார்த்தீங்கன்னா y by x. அடுத்தது with respect to function v with respect to x, y, z. vல dou v by dou x என்னன்னு பார்த்தீங்கன்னா z by y. next dou v by dou y பார்த்தீங்கன்னா minus zx divided by y squared. அடுத்தது dou v by dou z பார்த்தீங்கன்னா x by y. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு w பண்ணும்போது டோ w பை டோ எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா y பை z. அடுத்தது டோ w பை டோ y பார்த்தீங்கன்னா x பை z. லாஸ்ட் டைம் டோ w பை டோ z பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை z ஸ்கொயர்.
ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வேல்யூஸ்ன்னு பார்க்கலாம். 2/2க்கு நம்மளுக்கு தெரியும். 2/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசிடின்னு இருந்ததுன்னா வேல்யூ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போடுவோம். ஏடி மைனஸ் சிபி அப்படின்னு போடுவோம். இது 3/3 இருக்குது. இப்போது ஆல்ரெடி இதையும் நம்ம படிச்சிருப்போம். மறுபடியும் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், ரோ 1 R1 R2 R3, ரோ 1 ரோ 2 ரோ 3 இதெல்லாம் காலம் 1 காலம் 2 காலம் 3. அதாவது இப்படி வெர்டிக்கலாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம C1 C2 C3 சொல்லுவோம். இதெல்லாம் R1 R2 R3 சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை மறைச்சிடணும். அதோட வேல்யூஸை முதல்ல எழுதிக்கணும். மைனஸ் YZ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போயிடுச்சுன்னா மீதி நமக்கு உள்ள என்ன இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் ZX டிவைடட் பை ஒய் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் பை ஒய், இங்கே வந்து எக்ஸ் பை இசட், இங்கே வந்து மைனஸ் XY டிவைடட் பை இசட் ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது இது போயிடுச்சு. அடுத்தது மைனஸ் செகண்ட் ஒன் இசட் பை எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ செகண்ட் காலம்னா இது போயிடும். நமக்கு இது போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இசட் பை ஒய், இங்கே வந்து ஒய் பை இசட் டிட்டர்மினன்ட் ஆஃப், இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பை ஒய் மைனஸ் XY டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி தேர்ட் நம்பர் y by x உள்ள வந்து டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் போயிடுச்சுன்னா z by y, இங்கே வந்து மைனஸ் ZX டிவைடட் பை ஒய் ஸ்கொயர், இங்கே y by z x by z. இப்படி தான் நம்ம 3/3க்கு வேல்யூஸ் கண்டுபிடிப்போம் டிட்டர்மினன்ட். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ மீதி என்ன இருக்குது, மைனஸ் ZX பை ஒய் ஸ்கொயர் XZ XY டிவைடட் பை மைனஸ் XY Z ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே முடிஞ்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமை கேன்சல் பண்ணிடணும். அந்த நம்பர் எடுத்து எழுதியிருக்கேன். சைன் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸு, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னு இந்த சைன் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ மீதி என்ன இருக்குது அதை டிட்டர்மினண்ட்டில் எழுதணும். இசட் பை ஒய் ஒய் பை இசட் எக்ஸ் பை ஒய் மைனஸ் XY பை இசட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமை கேன்சல் பண்ணணும். சைன் வந்து ப்ளஸ்ஸு, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸு, அடுத்தது ப்ளஸ் அதே மாதிரி. ஸோ மீதி என்ன இருக்குது, இசட் பை ஒய் ஒய் பை இசட் மைனஸ் ZX பை ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பை இசட் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2/2க்கு நமக்கு டிட்டர்மினன்ட் போட தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, which implies minus YZ divided by x squared அப்படியே இருக்குது. வெளியில் அந்த டேர்ம் அப்படியே இருக்குது. உள்ள டிட்டர்மினன்ட்னா நம்மளுக்கு தெரியும் AD மைனஸ் BC. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இதுலேயும் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் YZ மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டிவைடட் பை y ஸ்கொயர் z ஸ்கொயர், அடுத்தது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் x ஸ்கொயர் டிவைடட் பை YZ. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்தது மைனஸ் Z பை எக்ஸ் இன்ட்டு,
ஸோ this 2/2 டிட்டர்மினண்ட்டை மறுபடியும் அதே மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் xyz டிவைடட் பை yz ஸ்கொயர், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், மேலே xy டிவைடட் பை டினாமினேட்டர் yz ப்ளஸ் y பை x இன்ட்டு zx இருக்குது. ஸோ xz டிவைடட் பை yz, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், சம்மில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. xyz டிவைடட் பை y ஸ்கொயர் z, இதுதான் ஃபைனலாக வந்திருக்கு. ஸோ விச் இம்ப்ளாய்ஸ் மைனஸ் yz டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப், இப்போ இது பாருங்கள், இது எல்லாமே வந்து டிவிஷன் தான், எல்லாத்துக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே நம்ம கேன்சல் பண்ண முடியும். இதுக்குள்ளே நம்ம என்ன கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு yக்கு ஒரு y கேன்சல் பண்ணலாம், ஒரு zக்கு ஒரு z கேன்சல் பண்ணலாம், இதில் எதுவும் கேன்சல் ஆகாது. அதே மாதிரி இதில் என்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு zக்கு ஒரு z கேன்சல் பண்ணலாம், ஒரு yக்கு ஒரு y கேன்சல் பண்ணலாம், இதுலேயும் yக்கு y கேன்சல் ஆகுது, zக்கு z கேன்சல் ஆகுது, zக்கு z, ஒரு yக்கு ஒரு y கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை, ஒரு y தான் கேன்சல் ஆச்சு, ஒரு z தான் கேன்சல் ஆச்சு. அப்போது yz மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை yz மைனஸ் zx டிவைடட் பை x பை z மைனஸ் x பை z மைனஸ் x பை z ப்ளஸ் y பை x இன்ட்டு உள்ளே என்ன இருக்குது, x பை y ப்ளஸ் x பை y, இதுதான் உள்ள நமக்கு மீதி இருக்கிறது. இப்போ நம்ம கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணால், அதாவது ஜாகோபியன் ஆஃப் u v w டிவைடட் பை x y z ஈக்குவல் டு, இப்போ உள்ள நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் yz டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், வெளியில் இருக்குது. இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் yz சேமாக இருக்குது, சைன் தான் வேறு வேறு இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். உள்ளே வந்து 1 மைனஸ் 1ங்கிற மாதிரி இருக்குது, அப்போ அது 0 ஆகிடும். அடுத்தது மைனஸ் zx டிவைடட் பை மைனஸ் z பை எக்ஸ், உள்ளே என்ன இருக்குது, ரெண்டுமே சேம், எக்ஸ் பை z, அப்போது மைனஸ் 2x டிவைடட் பை z ப்ளஸ் y பை எக்ஸ் இன்ட்டு, அதே மாதிரி டினாமினேட்டர் y இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம், 2x டிவைடட் பை y. இங்கேயும் அதே தான், டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடுது, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 2. இப்போ அதே மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2xz டிவைடட் பை xz, இசட்டை நியூமரேட்டரில் பண்ணியிருக்கேன், எக்ஸை டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 2 இன்ட்டு xy டிவைடட் பை xy, ஒய்யை நியூமரேட்டர் கூடயும் எக்ஸை டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், விச் இம்ப்ளைஸ் 0 அப்படியே விட்டுருவோம். இதில் 2 இருக்குது, சாரி, இதில் 2 இருக்குது, xz கேன்சல் ஆகிடுச்சின்னா 2, ப்ளஸ் அதே மாதிரி xy கேன்சல் ஆகிடுச்சின்னா அதுலேயும் 2 தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. அதாவது ஜாகோபியன் ஆஃப் u v w டிவைடட் பை x y z ஈக்குவல் டு டோ ஆஃப் u v w டிவைடட் பை டோ ஆஃப் x y z ஈக்குவல் டு 4. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். தேங்க்யூ.